டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர்.R.Nithya M.D சித்தா. கீரை வகைகள் நிறைய கீரைகள் இருக்கு. அதுலயும் மர வகையை சார்ந்த கீரைகள் கூடுதல் மருத்துவ பலனை நமக்கு கொடுக்குது. அந்த வகையில் கல்யாண முருங்கை பேருக்கு ஏற்ற மாதிரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகப்படியான நலன்களை அள்ளி தரக்கூடியது கல்யாண முருங்கை. சித்த மருத்துவத்திலும் பெரும்பாலும் மருந்துகளில் இந்த கல்யாண முருங்கை சேருது. இது நம்ம எளிமையா எப்படி பயன்படுத்தலாம், இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக கல்யாண முருங்கை ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லோ ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு அப்படின்றவங்க இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இல்லை இதை சாறு எடுத்து தினமும் 60 to 80 ml அளவுக்கு இந்த கல்யாண முருங்கை இலை சாறு காலையில வெறும் வயிற்றில் தினமும் குடிக்கலாம். அதே மாதிரிதான் பெண்களுக்கும் கர்ப்பப்பையில் யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்ல பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் இருக்கு அப்படின்றவங்க, அடிக்கடி இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இந்த கல்யாண முருங்கை சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை உணவிலும் நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். அதாவது பார்த்தோம்னா இந்த கல்யாண முருங்கை நம்ம கீரை மாதிரியே கடைஞ்சி சாப்பிடலாம், இல்ல தோசை மாதிரியோ இல்ல அடை சூப் இந்த மாதிரி டைப்ஸ்ல எல்லாமே இந்த கல்யாண முருங்கை நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கு அப்படின்னும் போது குழந்தைகள் சரியா சாப்பிட மாட்டாங்க, வயதிற்கு ஏற்ற எடை இல்லை, உயரம் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு காரணமா இது இருக்கு. இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கல்யாண முருங்கை சாறு ஒரு 20 ml அளவுக்கு எடுத்துட்டு 5 ml அளவுக்கு விளக்கெண்ணெய், ஒரு 20 ml அளவுக்கு பால், இதை மூன்றும் சேர்த்து காலையில வெறும் வயிற்றில் வாரம் 1 நாள் கொடுத்துட்டு வரணும். இப்படி கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி பூச்சிகள் புழுக்கள் எல்லாமே வெளியேறி அதிகமான பசி எடுக்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் உணவும் அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து முக்கியமா இதுல செய்யக்கூடிய இன்னொரு சிறப்பு, நம்ம வீடுகள்லயே அழகாக செஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய பேர் இதை சாப்பிட்டு ரொம்ப அதிகமான பலன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கல்யாண முருங்கை இலையோட சாறு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் நம்ம வெள்ளை பாகு எடுத்துக்கணும். சோ கல்யாண முருங்கை சாறு இந்த வெள்ளை பாகுல சேர்த்து நல்லா நம்ம காய்ச்சிட்டே வந்தோம் அப்படின்னா சிரப் மாதிரி கிடைக்கும். இதை கல்யாண முருங்கை மணப்பாகு அப்படின்னு சொல்லுவோம். மணப்பாகு அப்படின்னாலே சிரப் ஃபார்ம்ல கிடைக்கக்கூடிய மருந்து. இது ஒரு நாளைக்கு 2 வேளை 10 ml அளவுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி, முக்கியமா பெண்களுக்கு தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்றவங்க இல்ல யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு இந்த கல்யாண முருங்கை சாரை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மணப்பாகு கல்யாண முருங்கை சாறு எடுத்து வெள்ளத்தோடு சேர்த்து இதை நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த மணப்பாக எடுத்துட்டு வரும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி, மசில் கிராம்ப்ஸ் இருக்கு, இதற்குமே சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி தோள்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கு, கல்யாண முருங்கை சாறு எடுத்து ஸ்கின்ல நிறைய பேருக்கு இந்த வெயில் காலங்கள்ல அடிக்கடி வேர்க்குரு வர்றது, இச்சிங் இருக்கு அப்படின்றவங்க, இல்ல தலையில நிறைய பேருக்கு அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய புழுவேட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த கல்யாண முருங்கை சாரை பயன்படுத்தலாம். இவ்வளவு அதிகமான சிறப்புகள் இருக்கக்கூடிய கல்யாண முருங்கை அடிக்கடி உணவில் சேர்த்து அதிக பலனை பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.